ஹாய், வெல்கம். இந்த வீடியோல நம்ம git GitHub டியூட்டோரியல்ல வந்துட்டு git புஷ் கமாண்ட் வந்து பார்க்கலாம். சோ இந்த புஷ் கமாண்ட் எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னா வந்துட்டு லோக்கல்ல இருக்கிற கமாண்ட்ஸ வந்துட்டு ரிமோட் ரெபாசிட்டரிக்கு வந்து புஷ் பண்றதுக்காக. சோ லோக்கல்ங்கிறது நம்ம சிஸ்டம்ங்க. ரிமோட் ரெபாசிட்டரி நம்மளுக்கு தெரியும் GitHub இல்லைங்களா? சோ நம்ம லோக்கல்ல இருந்துட்டு ரிமோட் ரெபாசிட்டரிக்கு நம்ம கோட புஷ் பண்றதுக்காக இந்த git புஷ் கமாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்றோம். சோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா GitHubல எப்படி வந்து அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுலாம் சொல்லிட்டு நம்ம டீடைலா பார்த்திருப்போம். ஒருவேளை நீங்க பார்க்கலன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. சோ அத கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க GitHub வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்க பார்க்கலாம். சோ இப்ப வந்து நான் ஜஸ்ட் வந்து நான் GitHub வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். சோ இதுல ஒரு நியூ ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிட்டு, குளோன் பண்ணிட்டு, அதுல சம் சேஞ்சஸ் பண்ணிட்டு, அத வந்து நான் வந்து புஷ் பண்ணி நான் காமிக்கிறேன். எப்படி வந்து குளோன் பண்றது, கமிட் பண்றது எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து டீடைலா பார்த்திருக்கோம் வீடியோல. இங்க ஜஸ்ட் வந்து ஓவர்வியூவா பார்க்கலாம். சோ புஷ் கமாண்ட் வந்து நம்ம டீடைலா பார்க்கலாம். சோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்க நியூ ஆப்ஷன் குடுங்க. சோ நமக்கு பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்க ரெபாசிட்டரியோட நேம் குடுத்துக்கலாம். சும்மா இந்த மாரி ரெபாசிட்டரி நேம் குடுத்துக்கிறேன். சோ இங்க பாருங்க ரீட்மி ஃபைல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கிரியேட் ரெபாசிட்டரி குடுத்துக்கிறேன். சோ நம்மளுக்கு வந்து ரெபாசிட்டரி இப்ப கிரியேட் ஆயிடும். சோ ரீட்மி ஃபைல் வந்துட்டு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இங்க ஒரு பிரான்ச் தான் இருக்கு. இங்க பாருங்க. சோ மெயின் பிரான்ச்ன்னு சொல்றாங்க GitHubல. ஓகேங்களா? சோ இப்ப நான் வந்துட்டு ஒரு லொகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சோ இந்த லொகேஷன்ல வந்துட்டு நம்ம வந்து குளோன் பண்ண போறோம். இந்த ரெபாசிட்டரிய. இந்த ரெபாசிட்டரி நேம் என்னங்க? சாரா வியூ புஷ் டெமோன்னு சொல்லிட்டு நான் ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணியிருக்கேன். சோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, எந்த லொகேஷன்ல வந்துட்டு நீங்க வந்து குளோன் பண்ணணுமோ அந்த லொகேஷன் போயிடுங்க. சோ இங்க வந்துட்டு நான் கிட் பாஷ் ஷேர் குடுக்குறேன். சோ இருங்க இத எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். என்லார்ஜும் பண்ணிக்கிறேன். சோ இந்த லொகேஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இத குளோன் பண்றோம். சோ குளோன் பண்றதுக்கு git clone குடுத்துட்டு என்ன பண்ணணும்னா, இந்த URL எடுக்கணும். சோ ஆல்ரெடி டீடைலா பார்த்திருப்போம். சோ இந்த URL எடுத்துட்டு நாம வந்துட்டு குளோன் பண்ணிக்கலாம். இங்க வந்து ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ நம்ம வந்து குளோன் பண்ணிக்கிறோம் சிஸ்டத்துல. இந்த லொகேஷன்ல நம்ம குளோன் பண்ணிட்டோம். நான் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபைல் வந்து ஆட் பண்றேன். file.txtன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஆட் பண்ணிக்கிறேன். சோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இல்லையா? குளோன் பண்றதுக்காக நம்ம குளோன் கமாண்ட் யூஸ் பண்ணோம். இப்போ வந்து நம்ம சேஞ்சஸ் வந்து கமிட் பண்றேன். சோ இங்க பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டு git commit m மெசேஜ்ன்னு சொல்லிட்டு நான் இங்க குடுக்குறேன் ஜஸ்ட். இந்த டபுள் கோட்ஸ்ல இருந்து நம்ம வந்து குடுக்கணும். சோ இங்க பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கமிட் பண்ணிட்டேன். சோ இத வந்துட்டு நாம இப்ப வந்துட்டு லோக்கல்ல இருக்கு. சோ இத வந்து நம்ம GitHubல வந்துட்டு புஷ் பண்ணணும். ரிமோட்க்கு வந்து புஷ் பண்ணணும். சோ இங்க பார்த்தீங்கன்னா git push origin master. சோ இதுதான் வந்து நம்மளுக்கு பேசிக் கமாண்ட். சோ இப்ப ஆரிஜின் வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்படி செட் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ git push origin master இதுதான் கமாண்ட் இல்லையா? இப்ப ஆரிஜின் செட் பண்றது எப்படின்னா, ஒண்ணும் இல்லங்க. git remoteன்னு குடுக்கணும். சோ ரிமோட்ல வந்து ஆட் பண்றோம். git remote add குடுத்துட்டு இங்க இருந்து URL குடுக்கணும். சோ அந்த ரெபாசிட்டரியோட URL நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணோம் இல்லையா? இங்க பாருங்க சாரா புஷ் டெமோ. இந்த ரெபாசிட்டரியோட URL குடுக்கணும். சோ கமாண்ட் என்னன்னா git remote add ரெபாசிட்டரியோட URL. இந்த URL முன்னாடி நம்ம நேம் குடுக்கணும். சோ இப்ப பாத்தீங்கன்னா ஆரிஜினே குடுத்துக்கிறேன். சோ நம்ம டிஃபால்ட்டா வந்து ஆரிஜினும் குடுத்துக்கலாம். இது எல்லாம் ரீநேம் கூட பண்ணிக்கலாம். சோ git remote add குடுத்துட்டு ஆரிஜின் அந்த நேம் குடுத்துட்டு இந்த ரெபாசிட்டரியோட URL குடுத்துட்டு நீங்க வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆட் ஆயிடும். ஆரிஜின்னு சொல்லிட்டு இந்த URL. இப்ப வந்து நம்ம git push origin master வந்து யூஸ் பண்ணலாம். சோ இப்ப நீங்க செக் பண்ணனும்னா இங்க பாருங்க git remoteன்னு மட்டும் குடுங்க. ஆல்ரெடி நீங்க எந்தெந்த ரெபாசிட்டரிக்கு நேம் ஆட் பண்ணிருக்கீங்களோ அதெல்லாம் வந்து வருவீங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து இவ்ளோ ரெபாசிட்டரி வந்து வச்சிருக்கேன். சோ இப்ப ஆட் பண்ணது என்னங்க ஆரிஜின். இத நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் வந்து வேற ரெபாசிட்டரி நான் குடுத்திருக்கேன். நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஆரிஜின் ஆட் பண்ணிட்டு git remote குடுத்து நீங்க செக் பண்ணிக்கலாம். சோ இப்ப வந்து புஷ் கமாண்ட் வந்து பார்க்கலாம். இங்க பாருங்க git புஷ் ஆரிஜின். சோ இதுதான் நம்ம இங்க செட் பண்ணிருக்கோம். இந்த ஆரிஜின் தான் நம்ம செட் பண்ணிருக்கோம் இல்லையா? git push origin master இங்க குடுக்கணும். சோ நம்ம மாஸ்டர்ல வந்து நம்ம புஷ் பண்றோம். புரியுதுங்களா? சோ இப்ப இந்த புஷ் பண்றதுக்கு முன்னாடி இங்க வந்து GitHubல காமிக்கிறேன். சோ இங்க பாருங்க இங்க மெயின்னு ஒரு பிரான்ச் தான் இருக்கு. சோ இங்க வந்துட்டு நம்மளுக்கு ரீட்மி ஃபைல் மட்டும் தான் இருக்கு. இப்ப நம்ம புஷ் பண்ண உடனே பார்க்கலாம். சோ இங்க பாருங்க நான் வந்துட்டு இப்ப என்டர் குடுக்குறேன். சோ இப்ப நம்மளுக்கு லோக்கல்ல இருந்து ரிமோட் ரெபாசிட்டரிக்கு வந்துட்டு புஷ் ஆயிடும். புரியுதுங்களா? சோ இங்க பாருங்க நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. மாஸ்டர் ஹேர் ரீசன்ட் புஷஸ் 2 செகண்ட்ஸ் அகோ. புரியுதுங்களா? இந்த மாரி வந்திருக்கு. சோ இங்க பாருங்க இந்த பேஜ் வந்து நான் ரீலோட் குடுக்குறேன்.
இங்க பாருங்க 2 பிரான்ச்சஸ் நம்ம பார்க்க முடியுது இல்லையா? ஸோ மெயின் வந்து GitHubலயே இருந்துச்சு. இப்ப நம்ம மாஸ்டர்ன்னு கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன்.